ஸோ எல்லாருக்கும் வந்து குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச போகிறேன். 1.5 ஓகே ரெக்கமெண்டட் வச்சு கேளுங்க, இல்லை நான் வந்து நார்மலாகவே கேட்குறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த வேக்கன்சி பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, ஸோ நிறையா பேர் ஓகே என் கூட எழுதுனவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட என்ன சொல்கிறது, நல்லா படிக்கிறவங்க, நல்லா டேலண்ட் இருக்கிறவங்க, ஸோ அவங்களால வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போயதுக்கு நானே கண் கூட வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு மற்ற எக்ஸாம் பற்றி தெரியாது, ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ கிளர்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருமோட ஸோ கிளரிக்கலில் நம்ம போனால் இது போகணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுருக்கிற ஒரு எக்ஸாம், ரைட்டா? ஸோ நான் வந்து உண்மையாலுமே அதுக்கு சின்சியராக தான் எஃபர்ட் போட்டேன். எஸ்பிஐ கிளர்க்குக்கு போயிடணும், கிளர்க்கில் போனால் எஸ்பிஐ கிளர்க்குக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு 1410 அடேங்கப்பா, கடைசியாக எப்போ 1000க்கு மேலே போச்சு அப்படின்னு தெரியல. நான் வந்து 2019 எழுதிட்டு இருக்கேன், காந்தி காலத்துலேருந்து, உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ ஆனால் வந்து அதிகபட்சம் ஹையஸ்ட் வேக்கன்சிஸ் நான் எழுதினப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் தான் நினைக்கிறேன் 370 சம்திங், ரைட்டா? ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி எதாவது வந்துச்சா? ஓகே அதுதான் நினைக்கிறேன், ரைட்டா? 1000+ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து நான் எழுதுனதுக்கு முன்னாடி 19க்கு முன்னாடி 16ன்னு நினைக்கிறேன், அப்போ தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து 1400 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வர்றது, நிறைய வேக்கன்சிஸ் வந்திருக்கேன், நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் மைண்டு வந்து தோணும், ஓகேங்களா? நிறைய பேர் பேசியிருந்துருப்பீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், எழுதுனாலே கிளியர் ஆகிடும் அப்படின்னு. தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க. வெளி மாநிலத்தவர்கள், வெளி லாங்குவேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து எழுதுவாங்க, ஓகே? நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் பார்த்து சொல்கிறேன், ரைட்டா? கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். பக்கத்து ஸ்டேட் பார்ப்போம். தெலுங்கானா 260 வந்து எழுதுவாங்க. கர்நாடகா 760 அவங்க எழுத மாட்டாங்க. அவங்க நார்மலாகவே வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தாலும் அதையே எழுத மாட்டாங்க. ஓகே, எங்கடா கேரளாவை காணோம்? அத்த கேரளா 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 இங்கே லிஸ்ட்டில் கேரளாவே இல்லை. கேரளாவுக்கு வேக்கன்சி இல்லையா? ஐயோ, கேரளாவுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா இங்கே தான் வருவாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து எழுதுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே? அப்போ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். வேறு என்ன? ஆந்திர பிரதேசையும் காணோம் லிஸ்ட்டில். ஒரு வேக்கன்சிஸ் இல்லையோ ஆந்திர பிரதேஷ்க்கு? இல்லை எனக்கு தெரியலையா, கண்ணுக்கு தெரியலையா? இல்லைங்க, ஐயோ. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து எழுதுவாங்க, ரைட்டா? ஸோ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொல்லி தான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ரைட்டா? அப்போ வந்து நமக்கு வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ அவங்க வந்து எழுதுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் போன இயரில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அந்த அளவுக்கே வந்து மெயின்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோ சொல்ல, தயவு செஞ்சு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே? தயவு செஞ்சு எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பெட்டராக படிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா எப்பவுமே போன கட் ஆஃப் விட ஒரு 10 மார்க் அதிகமாக எடுக்கிற மாதிரி வந்து படிச்சு வச்சுங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன், ரைட்டா? நீங்கள் வந்து படிச்சுக்கணும், வேறு வழியே இல்லை. படித்தா கிளியர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு வருஷம் வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது, இன்னொரு வருஷம்லாம் கஷ்டம், ரைட்டா? அது உங்களுக்கும் தெரியும், ஓகே? அதனால் கொஞ்சம் வந்து ஓவர் எக்ஸைட் ஆகாமல் கொஞ்சம் பிளான் போட்டு படிங்க, ரைட்டா? ஓகே, எப்போ எக்ஸாம் அதெல்லாம் எனக்கு தெரியலை, நான் அப்படியே பார்த்த உடனே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எப்போ எக்ஸாம் என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ பார்ப்போம், அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ எனிவே எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள், ஓகே? மேக்ஸிமம் எல்லோரும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. 1410 ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ வேறு இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி, அடேங்கப்பா இப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தங்க 3 எக்ஸாம், 4 எக்ஸாமு, 5 எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டே உள்ளே போயிடணும், அது மாதிரி படிச்சு வச்சுங்க, ஓகே? வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இந்த நியூஸை பார்த்த உடனே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஓகே? ஸோ நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியும். தயவு செஞ்சு படிச்சிருங்க, படித்து கிளியர் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.